தாவேக்கால ஒரு மாற்றம் இருக்கும், தாவேக்கால ஒரு எழுச்சி இருக்கு, இளைஞர்களுக்கு நல்லது செய்ய முடியும், இளைஞர்கள் நிறைய இருப்பாங்க. ஸோ மாற்று சிந்தனை, மாற்று அரசியல் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அந்த எண்ணம் என்ன போல பல பேருக்கு இன்னும் இருக்கு. அது நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அது உள்ள இருந்து பார்த்தனால அது நடக்கவே நடக்காதுன்றத ரொம்ப வெகு விரைவில் தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல பயணிக்கிறதுல வர்த் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க இப்போ தாவேக்காவுடைய பிரதான அரசியல் எதிராக சொல்றது திமுக. தாவேக்கால வந்து டைரக்டா அதோடைய ஆப்போசிட் பார்ட்டி. ஏன்னா திமுக இணைந்திருக்கீங்க, மற்ற கட்சிகள் கூட அவங்க விமர்சிக்கிறாங்க. அதுவும் குறிப்பா அதிமுக அவங்க பெரிய விமர்சிக்கிறதுல கண்டுக்காம இருக்காங்க. இந்த கட்சிகள்லாம் இருக்கும்போது தாவேக்காவுடைய நேர் எதிரியான திமுகவுக்கு நீங்க வரணும்னு நினைச்சது? நேர் எதிரின்றனால அவங்க சொல்றாங்க நேர் எதிரின்னு. மக்களின் நம்பிக்கை பெற்ற கட்சி திமுக தானே, அதனால தானே இன்னைக்கு ஆட்சியில இருக்காங்க. யார் வேணாலும் எனக்கு ஐஜியை தெரியுன்ற மாதிரி எனக்கு எதிரி திமுகன்னு சொல்லிடலாம். திமுக ஒத்துக்குச்சா எனக்கு எதிரி தாவேக்கான? இல்ல. சோ அந்த வகையில என்னை பொறுத்த வரைக்கும் திமுக மக்கள் ஆதரவு பெற்ற கட்சி. இங்க இருக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் மக்களின் ஓட்டை வாங்கி தான் நின்று பேசுறாங்க. மக்கள் ஓட்டை வாங்கி இன்னைக்கு ஆட்சி அமைச்சு எல்லாரும் அமைதியா மக்கள் பணியை செஞ்சுட்டு இருக்கிற கட்சியை வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டே என் எதிரி அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். பட் மக்கள் ஏமாளி இல்ல, மக்கள் விழிப்புணர்வோட இருக்காங்க, இளைஞர்கள் எழுச்சியோட இருக்காங்க. கண்டிப்பா உண்மை ஒரு நாள் தெரிய வரும். அன்னைக்கு தாவேக்காவோட உண்மை முகம் விஜய் அவர்களோட வேஷம் வெட்ட வெளிச்சம் ஆகும். நீங்க தாவேக்கால அது மாற்றத்தை நம்பி போய் அந்த மாற்றம் நடைபெறாதனால திமுக வந்தா சொல்றீங்க. ஆனா நீங்க அண்மையில பேசினது பேட்டி தான் உங்களுடைய விலகலுக்கு காரணமா? ஆமா. அந்த பேட்டிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்களா? அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கவும் தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. அழுத்தம் கொடுங்கடான்னு கூட நானே தான் சொல்லணும். பார்ட்டில இருந்து தூக்குங்கன்னு கூட நானே சொல்லி விட்டா கூட தூக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது கூட தெரியல. சொல்லி கொடுக்கறதுக்கும் அங்க யாரும் இல்ல. அப்படிங்கும்போது நான் என்ன சொல்றது, நானே விளைவிக்கிறேன்டான்னு விலகினாதான் உண்டு. அதனால விலகிட்டேன். இல்ல கட்சியில பல சீனியர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. தாவேக்கா வந்து ஒரு நம்பகமான கட்சியா வளர்ந்து வரணும்னு தலைவர் விஜய் அடிக்கடி சொல்றாரு. அந்த கட்சியோடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் சொல்றாரு. இன்னும் பல கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர் ஒவ்வொரு இடத்துலயும் பேசும்போது தாவேக்கா 50% வாக்கு இருக்குங்கிறது, 70% இருக்குங்கிறதுலாம் அவங்க சொல்லிக்கிட்டே வராங்க. ஒரு வெற்றிக்கான நம்பிக்கையில் அவங்க இருக்கும் பொழுது அங்கிருந்து நீங்க வெளில வர்றது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கலாம், தன்னம்பிக்கை இருக்கலாம், ரொம்ப அதிகமான தன்னம்பிக்கை கூட இருக்கலாம். நான் ஒரு திரைப்பட நடிகை, கேரக்டர் ஆர்டிஸ்ட், நல்ல கேரக்டர்ஸ் வரும்போது நான் நடிக்கிறேன். நான் வந்து ரொம்ப நம்பிக்கையா நான் வந்து நயன்தாராக்கு போட்டி நான் தான் சொல்ல முடியுமா? அது எனக்கே தெரியும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம், நம்ம யாரு, நமக்கான இடம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். நான் நயன்தாரா கூட போட்டி போடுறேன்றதுக்காக நயன்தாராக்கு நான் போட்டின்னு ஆயிடாது. அதே தான் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கும் சொல்றேன். நம்ம மோதிர இடம் பெருசு அப்படிங்கறதால நம்ம அந்த இடத்துக்கு வந்துட முடியாது. நம்ம உழைக்கணும். நம்ம அதுக்கான உழைப்பு, மக்கள் பணி ஈஸி கிடையாது. வெறும் வாய் வார்த்தையிலையும் மேடையில பேசிட்டு போறதும் அரசியல் கிடையாது. அரசியல்ன்றது பொறுக்கித்தனம் இல்ல, அது மிகப்பெரிய பொறுப்பு. அதை தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். மக்கள் பணியை செய்யறதுக்கு தயாராகுங்க முதல்ல, அதுக்கப்புறமா எலெக்ஷனை சந்திக்கலாம். நன்றி. எலெக்ஷன்ல நானும் உங்களை சந்திக்க தயாரா வரேன். தாவேக்கா கட்சியில பலர் இணையக்கூடிய அதே தருணங்கள்ல கிராஸ் ரூட்ல இருந்து தலைமை வரைகளுமான நீங்க வரைகளும் ஒரு சிலர் வெளியில வரவும் செய்யறாங்க. உண்மையாலுமே அங்க என்ன நடக்குது மேடம்? என்ன பிரச்சனை இருக்கு? உண்மையிலே என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியலங்க. உண்மையிலே என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சா உள்ள போய் பேசலாமே. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. தாவேக்கா வெறும் மர்மம். இதை நம்பி வந்து ஊடகங்கள் கொடுக்குற ஹைப் வந்து இன்னைக்கு இது நடக்குது, அவங்க வந்துட்டாங்க. முதல்ல ஆரம்பத்துல இவங்க வர்றாங்க, அவங்க வர்றாங்க, இத்தனை மினிஸ்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க, எல்லா திமுக அமைச்சர்களும் வர போறாங்க, ஏன் விட்டா முதல்வரே வர போறாருன்றத கூட சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல எத்தனை சீட்டு ஜெயிச்சா நம்ம சிஎம் ஆகும்னு கூட தெரியல. எத்தனை தொகுதியில ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா எத்தனை தொகுதியில நிக்கணும்ன்றதே பொதுச் செயலாளருக்கு தெரியல. பொதுச் செயலாளர் வந்து ஒரு மரியாதையா நிக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படின்றது கூட அவருக்கு தெரியல. கார் பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கவங்க வந்து அரசியல் கட்சி நடத்துறது இல்ல. அவங்க குடும்பம் நடத்தவே தகுதி இல்லைன்னு சொல்றாங்க வெளியில. இவங்க அரசியல் கட்சி என்னைக்கு நடத்தி, என்னைக்கு ஆட்சியை பிடிச்சி, இவங்க என்னைக்கு மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்ப சொல்றீங்க? நீங்க இந்த குடும்ப நடத்தவும் தகுதியில்னு சொல்றதுனால கேட்கிறேன். அவருடைய பர்சனல் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்களுக்கு நடக்கக்கூடியத ஒரு பொது வாழ்வை தொடர்படுத்தி பேசுவது ரொம்ப அபத்தமா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு குறிப்பா நீங்க பேட்டி கொடுத்த பிறகு நிறைய தாவேக்காவுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் பேசுறது பார்க்க முடியுது. நீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை தான், அது யாரும் இல்லைன்னு சொல்லல. எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ரகசிய வாழ்க்கை இருக்கலாம். இதெல்லாம் வந்து எத்தனையோ திருமணங்கள், மறுமணங்கள் நடக்கலாம். இதெல்லாம் யாருமே யாரையும் சொல்ல முடியாது. அது அவங்கவுங்களோட பர்சனல். அதை யாருமே இங்க பேசல.
இங்கே உங்களுக்கான இடம், உங்களுக்கான இந்த இக்கட்டான சூழ்நிலையில இன்னும் 30 நாள்ல வந்து எலெக்ஷன், உங்களை முதலமைச்சரா உட்கார வைக்கணும்னு ஒரு பெரிய ஒரு எழுச்சி இளைஞர்கள் அவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அத்தனை இளைஞர்கள், அத்தனை கேடஸையும் மூஞ்சில கரிய பூசின மாதிரி அவர் வந்து ஒரு நடிகையை கூட்டிட்டு வர்றது, ஆமா நாங்க இப்படிதான் என்னடா பண்ணுவீங்கன்னு கேக்குற மாதிரி இந்த செயல்பாடுகள்லாம் வந்து சின்ன பிள்ளைத்தனமா இருக்குது. சின்ன பையலுங்க பண்ற வேலை இது ஒரு லீடர் பண்ணக்கூடாது. அதை கூட இருக்கவங்களாவது யாராவது சொல்லி கொடுக்கணும். எல்லாருமே அவர் அழியணும்னு நினைக்கிறவங்க தான் அவர் கூட இருக்காங்க. அது விஜய் அவர்களுக்கு நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். அவர் கூட இருக்கவங்க யாருமே அவர் முன்னேற்றத்துல இன்னைக்கு வெளியே வந்துட்டனால அவரை எதிர்த்து வரேன்னு கிடையாது. அவர் மேல உண்மையான ஒரு அன்பு இருக்கனால தான் நான் வெளியே வந்துட்டேன். கூட இருந்தா உண்மையா இருக்கணும். உண்மையா இல்லாதவங்களை கூட வச்சுட்டு நம்ம எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடாது. நான் உண்மையா இருந்தனால தான் நான் வெளியில வந்துட்டேன். உங்களை போன்ற தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு உங்களுடைய கருத்து இந்த தருணம் புரியல. தாவேக்காவுடைய தொண்டர்கள் அவருடைய நிர்வாகிகளுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய கருத்து என்ன? நிர்வாகிகளுக்கு என்ன சொல்றது, எல்லாம் தொடர்ந்து ஒரு நம்பிக்கையோட பயணிங்க. எந்த ஒரு கட்டத்துல உங்களுக்கு இங்க இருக்கிறது ஒர்த் இல்லைன்னு தோணுதோ அன்னைக்கு உங்களோட முடிவை நீங்க எடுங்க.